ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பீட்டா ஃபிஷ்ஷை எப்படி வளர்த்து க்ரோ பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பீட்டா ஃபிஷ் வளர்க்குறதுல தப்பு பண்ணுவாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம பீட்டா ஃபிஷ்ஷை நம்ம குட்டி குட்டி டேங்க்கில் போட்டு வளர்த்துறனால தான் அது அதிகமாக சாகுது கைஸ். நம்ம அது குட்டி குட்டி இடத்துல போட்டு அந்த குட்டி டேங்க், ஒரு டப், எந்த பிளாஸ்டிக் பாட்டில் எது கிடச்சாலும் அது போட்டுடுறோம். அதனால தான் அந்த பீட்டா ஃபிஷ்ஷு சாகுது. அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு குட்டி அளவுக்காச்சும் ஒரு டேங்க் வச்சுருக்கணும் கைஸ். 1 mm அந்த மாதிரி டேங்க் வச்சுருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கைஸ், பீட்டா ஃபிஷ்ஷை நம்மளாம் ஃபைட் விடுறோம். அது கன்ஃபார்ம் பண்ணவே கூடாது. ஏன்னா ரெண்டுக்குள்ளே அதுகளை சண்டை போடுறது எதுக்காக, நம்ம ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் கைஸ். சண்டை போட்டு மீனும் ஸ்ட்ரெஸ்லேயே அது பார்த்திங்கன்னா இறந்து போயிடும் கைஸ். இந்த தப்பை நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணுவோம். தயவு செஞ்சு பீட்டாஸை ஃபைட் விடாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.